Taste the Daily. தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சித் தலைவரின் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர், தலைமை கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் மலரஞ்சலி செலுத்தினர். அள்ளிக் கொடுப்பதில் மன்னரவர், வாரிக் கொடுப்பதில் வள்ளலவர், இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளை உயிராக நேசித்தவர். தீய சக்தியாக திகழ்ந்த திமுகவை வீழ்த்த தெய்வ சக்தியாய் வந்த புரட்சித் தலைவர் வழி நின்று எதிரிகளை வீழ்த்துவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் கழக தொண்டர்கள் உறுதியேற்பு. அள்ளி கொடுப்பதில் மன்னரவர், வாரி வழங்குவதில் வள்ளலவர், இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளை உயிராக நேசித்தவர். தீய சக்தி திமுகவை வீழ்த்துகின்ற தெய்வ சக்தியாய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திகழ்ந்தார். அவர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாமும் எதிரிகளை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம். பொய்யான வாக்குறுதிகளை தந்து வஞ்சக மனம் கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றிய திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்திட உளமாற உறுதி ஏற்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் சூளுரைத்த அதிமுகவினர். பொய்யான வாக்குறுதிகளை தந்து வஞ்சக மனம் கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றிய திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்திடவே வீழ்த்திடவே உளமாற உறுதி ஏற்கின்றோம் உளமாற உறுதி ஏற்கின்றோம். நீட் தேர்வு ரத்து எங்கே? கல்வி கடன் ரத்து எங்கே? வெள்ள நிவாரண பணிகள் எங்கே? மக்களின் கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் விடியா திமுக அரசை விடமாட்டோம் என புரட்சித் தலைவரின் நினைவிடத்தில் விண்ணதிர முழக்கமிட்ட அதிமுக பொதுச் செயலாளர். நீட் தேர்வு ரத்து எங்கே? கல்வி கடன் ரத்து எங்கே? சிலிண்டர் மானியம் எங்கே எங்கே? டீசல் விலை குறைப்பு எங்கே? வெள்ள நிவாரண பணிகள் எங்கே? பழைய ஓய்வு திட்டம் எங்கே? இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை எங்கே எங்கே? மக்கள் கேள்விக்கு பதில் எங்கே? பதில் எங்கே? விடமாட்டோம் 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 விடமாட்டோம். விடியா திமுக அரசை விடியா திமுக அரசை பதில் தராமல் விடமாட்டோம் விடமாட்டோம். பதில் தராமல் விடமாட்டோம் விடமாட்டோம். மக்களை வரிகளால் வாட்டி வதைக்கும் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் உறுதியேற்ற கழக தொண்டர்கள். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு உள்ளிட்ட ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கை சுட்டிக்காட்டி சூளுரை. மக்களை வரியால் வாட்டி வதைக்கும் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் என சபதம் ஏற்போம் சபதம் ஏற்போம். மக்கள் உள்ளங்களில் இன்றும் வாழும் நம் உயிர் நிகர் தலைவரின் பெரும் புகழை போற்றி வணங்குவோம். நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்த்த பேரலை எம்ஜிஆர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத திராவிட நாயகர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவு நாளில் அவரது பெரும் புகழை போற்றி வணங்குவோம். புரட்சித் தலைவரின் பொற்கால ஆட்சி மீண்டும் அமைத்திட உறுதி ஏற்போம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. இந்தியாவின் சமூக நீதி கொள்கையின் பிதாமகன்
சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம், மானுடப்பற்றை தனது கடைசி மூச்சு வரை போதித்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் கண்ட கனவுகளை நனவாக்க தொடர்ந்து பாடுபடுவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அன்பு கிறிஸ்துவ சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் தனது இதயங்கனிந்த கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இயேசு பிரானின் போதனையை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்திட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என புகழாரம். புரட்சித் தலைவரின் அர்ப்பணிப்பும் சேவையும் எதிர்கால தலைமுறைக்கு ஒளியாக விளங்குவதாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சமூக வலைதளத்தில் பதிவு. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகாவில் இந்திய அரிய மணல் ஆலைக்கு கனிம வளங்களை தோண்டி பிரித்தெடுப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திருச்சி மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து வரும் 31ஆம் தேதி சிந்தாமணி அண்ணா சிலை அருகே அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்திற்கான நிர்வாகிகள் தேர்தல் டிசம்பர் 29, 30 ஆகிய தேதியில் வேட்புமனு தாக்கலும், ஜனவரி 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல். தமிழகத்தில் ஏற்கனவே மருத்துவர்கள் பற்றாக்குறையால் அரசு மருத்துவமனைகள் அவதிப்படும் அவலம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அம்மா மருந்தகங்களை மூடிவிட்டு தற்போது 1000 மருந்தகங்கள் என விளம்பரம் தேடும் மங்குனி திமுக அமைச்சர் மாசு. தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு ஆட்டுச் சந்தைகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். தென்காசி மாவட்டம் பாம்பு கோவில் சந்தையில் 3 கோடி ரூபாய் அளவிற்கும், திருச்செந்தூரில் 1 கோடி ரூபாய் அளவிற்கும் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் கே பாலகிருஷ்ணன் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள், இந்தியாவிலே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி, சமத்துவம் என போலியாக தம்பட்டம் அடிக்கும் திராவிட மாடலை கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகளை தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளும் கண்டிக்கும் அவலம். சிவகங்கை மாவட்டம் கல்குறிச்சியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் அரையாண்டு விடைத்தாள்கள் திருத்தம் செய்வதற்கு முன்பாகவே எடைக்கு போடப்பட்ட அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பள்ளிகளின் நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் விடைத்தாள்களை எடைக்கு போட்ட சம்பவத்தால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வலியுறுத்தி திமுக அமைச்சரை முற்றுகையிட்ட கிராம மக்கள். என்ன பேசுவது என்று கூட தெரியாமல் செல்போனில் அதிகாரியிடம் திமுக அமைச்சர் உளறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டனாலதான் உடம்புல ரத்தம்ல வடியுது. குறும்பு இருக்கும் போது இது வறண்டை வழியா குறும்பு, இது வறண்டை வழியா குறும்பு. இப்பவே கண்ணை கட்டுது. திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி அருகே சரக்கு விற்கிறீர்களா என கூறி முறுக்கு விற்கும் மூதாட்டியையும் மாற்றுத்திறனாளி கணவரையும் தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர். கள்ளச்சந்தையில் மது விற்பவர்களை விட்டுவிட்டு அப்பாவி மக்களிடம் வீரத்தை காட்டும் காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல்.
பெரிய கடை வச்சில்ல சார், அந்த பகுதி பார்த்தாரு, அதில் முறுக்கு வாங்க தட்டில் எடுத்து அப்படியே சாய்ச்சிட்டாரு சார். அது அவரு நான் பெற்ற பிள்ளையா தானே இருப்பார், ஒரு மனசாட்சி இல்லை சார். அவர் வாயில்லை சார், ஏதோ வாங்க சொன்னாங்களோ யாருக்குன்னா கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வான் பண்ணுறேன் சார், இதெல்லாம் தப்பு சார் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சுறேன். போடி எழுந்துடுறீ, எழுந்து 2 மாசமா விற்கிறியான்னு கேட்குறாரு சார். அப்போ எனக்கு எவ்வளோ வயிற்று அப்படியே செத்து கொள்ளாமல் இருந்தது. எனக்கு கேட்க ஆள் இல்லைன்னா கூட ஒரு வாயில் அது எங்கள் ஊர்லேயே வந்து கேளுங்க சார், என்னை பற்றி தப்பாக சொன்னால் யாருன்னா நான் சொல்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் நிதி நிறுவன அதிபர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் பணம் மற்றும் ஆவணங்கள் சிக்கியது. 4 நாட்களாக நடைபெற்ற சோதனையில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் ரொக்கம் மற்றும் 240 கோடி மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை தகவல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிக்கு எதிராக குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே கிண்டர் என்ற செயலி மூலம் மெத்தபெட்டமின் போதைப்பொருள் விற்பனை செய்த 4 பேர் சிக்கினர். செயலி மூலம் மெத்தபெட்டமின் போதைப் பொருட்களை ஆர்டர் செய்தால் ரகசிய கோட்வேர்ட் மூலம் டெலிவரி செய்யப்படுவது விசாரணையில் அம்பலம். தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆன்லைன் மூலம் மெத்தபெட்டமின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அமோகம். கிண்டர் ஆப் மூலம் மெத்தபெட்டமின் விற்பனை செய்தவர்கள் சிக்கிய நிலையில் இத்தகைய மொபைல் செயலிகளை திராவிட மாடல் அரசு தடை செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னையில் ஹெராயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஆசாமி சிக்கினார். தொழில் முதலீட்டை ஈர்த்து வருவதாக நாடகமாடும் ஸ்டாலின் ஆட்சியில் உண்மையில் பிற மாநிலத்தைச் சேர்ந்த போதை வியாபாரிகள்தான் தமிழகத்தில் கடைபிடிக்கிறார்கள் என மக்கள் கடும் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 45 பாக்கெட் கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் தலைவிரித்து ஆடுவதால் பொதுமக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 7 லட்சம் மதிப்பிலான 625 கிலோ ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எல்லைப் பகுதியில் தியான நிலையில் உள்ளதா என மக்கள் கேள்வி. சென்னை மாவட்டம் எண்ணூர் அடுத்த காசிக்குப்பம் அருகே பணம் கேட்டு மிரட்டி கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை அரிவாளால் வெட்டிய போதை இளைஞர்கள். திமுக ஆட்சியில் போதை இளைஞர்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் நெடுஞ்சாலையில் செல்லவே அச்சப்படும் ஓட்டுநர்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் 15 சவரன் நகை பறிக்கப்பட்ட அவலம். வழிப்பறிகள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெண்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் சட்டவிரோத சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள கடை மற்றும் வீடு ஆகிய 2 இடங்களில் பணம் மற்றும் 7 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. மல்லிப்பூ கிலோ 2400 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ கிலோ 1350 ரூபாய்க்கும் விற்பனை. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 100 அடியை கடந்துள்ளது. கடல் போல் காட்சியளிக்கும் அணையின் அழகை ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 85 ரூபாய் 17 காசுகளாக சரிவு. நிதி மேலாண்மையில் சிக்கித் தவிக்கும் மைனாரிட்டி பாஜக அரசு. செங்கோல் ஆட்சி நடத்துவதாக விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு பழைய கார் விற்பனைக்கும் 18% ஜிஎஸ்டி வரி விதித்ததால் மக்கள் அதிர்ச்சி. பல்வேறு குளறுபடிகளால் 1 லட்சத்திற்கு விற்கப்படும் காருக்கு 90,000 வரி செலுத்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.